வெஜ் லவர்ஸ்க்காகவே நல்லா டேஸ்டியான வெஜ்ஜில் சுண்டல் கைமா கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்காக கொண்டக்கடலை 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு இப்போ அரைச்சிக்கலாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த கொண்டக்கடலை போட்டு ட்ரையாக அரைச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். தக்காளி தனியாக அரைச்சிக்கலாங்க. இதுக்கு ஒரு குருமாவுக்கு மசாலா, தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா கசகசா, பொட்டுக்கடலை, மல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு ஒன்றா மல்லித்தலை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதனுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ எங்கள் சேனலில் லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். தாளிக்கிறதுக்கு கல்பாசி, அன்னாசிப்பூ, பிரிஞ்சி இலை, வெங்காயம், அதுக்கப்புறம் அரைச்ச வெங்காய விழுது, இதுக்கு தகுந்த உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாத்தூள், தக்காளி விழுது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சதை நல்லா உதுத்து விட்டு தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா காய வச்சு புதினா தூவி இறக்கணும்னா சூப்பரான வெஜ் லவர்ஸ்க்கு சுண்டல் வெஜ் கைமா கிரேவி ரெடி.